இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ சைஸு தளிருக்கெல்லாம் தனியாக மருந்தே கிடையாது. இப்போதைக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்துடுது எல்லாமே. பூ தளிர் அடிச்சிருது, பூ சைஸ் கட்டிடுது. சரியா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நான் பூ ஆல்மோஸ்ட் அதே சைஸ் வந்துடும். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்க என்ன ஆகும் அப்படின்னா மருந்து செலவு கம்மியாகும். சரியா? உங்களுக்கு பூ சைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பூக்கு சைஸுக்கு எனக்கு சைஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டியெல்லாம் தேவையில்லாமல் மருந்து செலவு பண்ண வேண்டாம். சரியா? பண்ணுறது ப்ராப்பராக பண்ணுங்க. மருந்து செலவு தான் மெயின். சரியா? இப்போதைக்கு எனக்கு பக்கத்தில் பூ அதிகமாக அவனுக்கு வருது அப்படிங்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் கொண்டு போய் மருந்து செலவு பண்ணாதீங்க. சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டயத்தில் எந்த மருந்து அடிக்கணும் அதை மட்டும் பண்ணுங்க. சரியா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சீசன் டயத்தில் வந்து கட்டிங் பண்ண வேண்டாம், யாரும் கட்டிங் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து எனக்கு ஆல்ரெண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது கட்டிங் தேவை கிடையாது. நீங்கள் அதான் சொன்னல, மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் உர வைக்கலைனாலுமே பார்த்தீங்கன்னா பூத்து தட்டிடும். சரியா? அதான் இந்த ஒரு மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம். அதனால் நீங்கள் வந்து இந்த 3 மாதம் வந்து கட்டிங் பண்ண தேவை கிடையாது. வர்றது வரட்டும், அது எப்போ கூடும்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? அப்படிங்கும்போது அந்த இந்த சீசனில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. இந்த பிளாஸ்மம் மிர்ச்சி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்லாம் இருக்குது. சரியா? அதை வந்து ப்ராப்பராக மருந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடலாம். குழி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் மிஷின் தான். ஒரு அடி 1 அடி நம்ம டெப்த்து என்ன தேவையோ அதை ஒரு அடி சேம் அந்த ரவுண்ட் டயரில் மிஷினை வச்சு நம்ம ஆங்கர் போட்டு கண்ணை போட்டு விட்டுருவோம். அவ்வளோதான். சரியா? உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உழவை மீட்போம் உலகை காப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து மல்லிகை சாகுபடி 1500 மல்லிகை செடிகளை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெற்றிகரமாக, அதே நேரத்தில் ரொம்ப லாபகரமாக வந்து இந்த மல்லிகை தோட்டத்தில் வந்து லாபத்தை வந்து எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாயிகிட்ட தான் வந்து அவருடைய அனுபவத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். வாங்க நம்ம நேரடியாகவே வீடியோக்குள்ள போய் அவருடைய அனுபவத்தை டேரக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்றதை விட அவர் வந்து எந்த முறையில் இந்த தோட்டங்களை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த நோய்கள் வந்து தாக்காம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மல்லிகை செடிகளை வந்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு மரங்களா வளரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி இந்த அளவுக்கு வந்து இதை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்டே நம்ம கேட்டதான் வந்து அந்த அனுபவம் வந்து நம்ம வீடியோ பாக்குற அந்த வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அவங்க கிட்டே வந்து நம்ம இந்த வீடியோ பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த மல்லிகை செடிகள் வந்து எப்படி இவங்க பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணா, இப்போ வந்து நீங்க இந்த 1500 மல்லிகை செடிகளை வந்து வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதுல வந்து இவ்வளவு செழிப்பா அதே நேரத்துல இவ்வளவு வளர்ச்சியா ஒரு மரம் அளவுக்கு வந்து வளர்க்கறதுக்கு வந்து நீங்க இதை எந்த முறையில வந்து பயன்படுத்திட்டு வரீங்கன்னு சொல்லுங்களேன். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு முறையை விட பொறுமை தான் அவசியம். சரியா? பொறுமை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் பொறுமையா இருக்கணும். பொறுமை இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நம்ம ஆளுகிட்ட யாருக்குமே பொறுமை கிடையாது. சரியா? பொறுமை இருந்தா, ஏன்னா இப்போ மருந்து அடிச்சு நாளைக்கு ரிசல்ட் வரணுங்கிறது வந்து நடக்காத சாத்தியம். சரியா? கொஞ்சம் பொறுமை. இப்போ அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் கட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த சீசன்ல வந்து நான் கட் பண்ணல. ஒரு அந்த ஜனவரி, பிப்ரவரில இருந்து ஜனவரியில கட் பண்ணதுதான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணவே கிடையாது. அது கண்டினியூ வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் 3 லாட் வச்சிருக்கேன். இது ஒரு லாட்டு, அங்க ஒரு லாட்டு, அந்த சைடு ஒரு லாட்டு. அப்படிங்கும்போது மாத்தி பூ வந்துட்டே இருக்கும். இப்போ அந்த சைடு பூ முடிஞ்சிருச்சு, இப்போ இது தளிர்ல இருக்கு. இப்போ அங்க பாத்திருப்பீங்கல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பூ எடுத்துட்டு இருக்கிறோம். சரியா? அப்படிங்கும்போது இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் ஆகும். சரியா? 10 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா அந்த பொறுமைங்கிறது யாருக்குமே ஃபார்மர்ட்ட யாருக்குமே கிடையாது. சரியா? அடிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெவியான டோஸ் மருந்து அடிக்கணுமோ அடிச்சு ஒரு வாரத்துல, அதாவது 10 நாள் வர வேண்டியதை ஒரு வாரத்துல வர வைக்கிறதுக்கு தான் டார்கெட்டா இப்போதைக்கு இருக்கு. சரியா? ஆமா. அது இப்ப என்ன பாதிப்பு ஆகுது அப்படின்னா, ஹெவி டோஸ் அடிக்க என்ன ஆகுதுன்னா செடி அப்படியே உட்காரும். அதுக்கடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டோட்டலா கம்மியாகுது. இதுதான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அந்த மழை டயத்துல வந்து அன்சீசன்ல பூ எடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செடிகள் நிறைய பாதிச்சிருச்சு அப்படின்னா அரும்பு எடுத்திருக்கு. ஆனா அவங்கள வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம செடி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நோய் தாக்கத்துக்கு, அதாவது விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்வத்துல வந்து நம்ம நிறைய பூக்களை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு வரக்கூடிய பூக்களை வந்து அதிகமான ஹெவி டோஸை யூஸ் பண்ணி ஒரு 10 நாளையிலேயே வந்து அதை பூக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருந்தாங்க. அப்படி அதிகமான ஹெவி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு 10 நாளையில பூத்துரும். அதே நேரத்துல திரும்ப பாத்தீங்கன்னா அது ஒரு 2 வருஷத்துலயே அந்த செடிகள்லாம் வந்து மலட்டு தன்மைக்கு போயிருது. அதுல இருந்து பூ எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதான். சரியா? அந்த மாதிரி இல்லாம
நம்ம நார்மலா எப்பவும் முன்னாடி கொடுக்கறத மாதிரி கண்டினியூ ஒரு நார்மல் டோஸ், அதாவது நார்மல் டோஸ்னா ஓகே, என்ன சொல்றோம், ஒரு டைம் நார்மல் டோஸ் எடுங்க, ஒரு டைம் எனக்கு நோய் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் ஹெவிக்கு போகலாம். ஹெவிக்கு இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹெவிக்கு தான், லோ பட்ஜெட்ங்கிறது இல்ல. இது எதனால வந்து இந்த மாதிரி ஹெவி டோஸ்க்கு போறாங்க? இது கடைக்காரங்க வந்து டைரக்டா இந்த மாதிரி மருந்து வந்து பரிந்துரைக்கிறதே ஹெவி டோஸை பரிந்துரைக்கிறாங்களா, இல்ல விவசாயிகளே நேரடியா கடையில போய் இந்த மருந்து வேணும்னு கேட்டு வாங்குறாங்களா? இல்ல இது பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வக்குளர், சரியா, பக்கத்துல பூ வந்துருச்சு அப்படின்னா நம்மளும் பூ கொண்டு வரணும், அந்த இதுதான் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா. நார்மலா வச்சுட்டு பூ வரட்டும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இப்போதைக்கு யாருக்குமே கிடையாது. சரி, அவங்களுக்கு பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரலையேங்கிற ஆதங்கம் வந்து அது என்ன சொல்றேன்னா போட்டி இருக்கலாம், பொறாமைங்கிறது தான் இப்போ அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபார்மருக்குள்ள இப்போதைக்கு ஃபார்மர் முன்னேறது காரணம் வந்து பொறாமை தான். சரியா, ஏன் பக்கத்துல இருக்கு, ஏன்னா கார்பரேட்காரெல்லாம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. சரியா, ஃபார்மர் மட்டும் இப்போதைக்கு ஒண்ணு சேராம உட்காந்துட்டு இருக்கான். அவன் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்கல, நான் நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்கல. சரி, அந்த மாதிரி மென்டாலிட்டி தான் இப்போதைக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து பதிவு செய்யும் போது நம்ம இந்த மளிகை செடிகளா இருக்கட்டும், வேற ஒரு விவசாயமா இருக்கட்டும், ஒரு சில விவசாயிகள்ட்ட வந்து நம்ம நேரடியா போய் அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்றதுக்காண்டி நம்ம இந்த வீடியோ பதிவு செய்ய போய் அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அது வந்து ஒரு ரகசியம் மாதிரியும், அதை வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சில விவசாயிகள் வந்து அதை பதிவு செய்யறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா அவங்க பண்ற அந்த மெத்தட் வந்து அடுத்த விவசாயிக்கு தெரிஞ்சிருமா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட வச்சாலும் கூட நம்ம எங்க இருக்கோங்க கூடிய அந்த இது வந்து தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பரந்த ஒரு உலகத்துல வந்து நம்ம ஒரு கடுகளவு கூட இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவனுக்கு வந்து பாதிப்பு கண்டிப்பா வந்து உருவாக்க போறது இல்லை. பக்கத்துல இருக்க வந்து வளர்ந்ததுனால நம்மளுடைய வளர்ச்சி ஒன்றும் தடைபட போறது இல்லை. நீங்க பரந்த அளவுல சிந்திங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பயன்படுத்துறீங்களோ அதை பக்கத்துல இருக்க விவசாயிக்கும் இல்ல அருகில் இருக்க ஒரு ஊரை சேர்ந்தவங்களுக்கோ இல்லைன்னா பக்கத்துல இருக்க மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கோ நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்களுக்கோ எல்லாருக்குமே வந்து இந்த தகவல் வந்து போய் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமா வந்து இவ்வளவு நாள் நம்ம வீடியோ வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முறையா இருக்கட்டும், இது வரைக்கும் நம்ம பல வீடியோ வந்து அந்த சேனல்ல பதிவு செஞ்சிருக்கிறோம். எதையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாம ஆரம்ப கட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 8 வருஷமா இந்த விவசாயத்தை வந்து பராமரிச்சு வந்துட்டு இருக்காங்க. வெளியில போய் கார்பரேட்ல வேலை பார்த்துட்டு அது வேண்டாம்னு சொல்லி இங்க வந்து அவங்க வந்து இந்த விவசாயத்தை வந்து பயன்படுத்தி ஒரு 8 வருஷமா பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மளிகை செடி ஆரம்ப கட்டத்துல வச்சதுல இருந்து அவங்க எங்க வாங்கினாங்க அப்படிங்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மருந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, என்னென்ன உரம் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே வந்து பாத்தீங்கன்னா A to Z நம்ம சேனலுக்கு வந்து ரொம்பவே அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வீடியோல வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறோம். இந்த பதிவு செஞ்ச வீடியோல வந்து நீங்க உள்ள போய் பாருங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோல வந்து ஒவ்வொரு முக்கியமான கருத்துக்களை வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன மருந்து அடிக்கணும், கவாத்து பண்றது எப்படி, கவாத்து பண்ணாம நம்ம எப்படி பூக்களை வந்து மகசூல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு தெளிவா வந்து நம்ம சேனலுக்கு வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து சென்றடைஞ்சிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மளிகை செடிகளுக்கு வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல நிக்குது. இதுல வந்து எந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் வந்து இந்த டைம்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லுங்க. இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் 4 மாசம். சரியா, நீங்க உரமே கொடுக்கலனாலும் பாத்தீங்கன்னா பூத்து தள்ளிரும். இதுதான் அதோட சீசன் பீரியட். இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க இந்த விஷயத்த, இப்ப பூ வந்து அதிகமா பூக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த அதிகமா பூக்குறது எல்லா விவசாயிகளுக்குமே பூக்கும். இந்த டைம்ல விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. சரியா, ஏன்னா விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதாவது பாத்தீங்கன்னா தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மறைமுகமா நிறைய சூறையாடல் நடந்துட்டு இருக்கு. சரியா, அதாவது பாத்தீங்கன்னா பூ அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா கொண்டை அதாவது 1 கிலோ நிறுத்துறதுல 1.5 கிலோ போடுறது சந்தையில. சரியா, அதாவது பாத்தீங்கன்னா அவ்வளவு தேவையில்லைங்கும் போது அவ்வளவு பூ ஏன் போகுது. சரியா, ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி 2 மணிக்கு மேல பூ இருக்காது. எங்க நம்ம எங்க போகுது. அதாவது என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து மறைமுகமா அதாவது விவசாயிகள் வந்து முன்னேறாத காரணம் இது ஒரு ரீசன் தான். சரியா, நீங்க எவ்வளவுதான் இங்க கஷ்டப்பட்டு இங்க பாருங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1000 10,000 ஒவ்வொருத்தங்க எல்லாம் மருந்தடிக்கிறது கூட வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டி உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரியா, ரேட் இருந்துச்சு ஓகே, ரேட் இல்லைன்னா அப்படின்னா அது ஆக்சுவலா லாஸ் தான். சரியா, ஒவ்வொரு டைம்ல அவங்களுக்கு இது இப்போ ஜாஸ்மின் வந்து மல்லிகைப்பூ நிறைய பேர் போட்டாங்க. ஏன்னா மற்ற கிராப்பை இது கம்பேர் பண்ணும்போது இது பெட்டரா இருக்கு. சரியா, ஏன்னா காய்கறி நேரத்துல ஒரு ஃபார்மர் தாராபுரத்துல இருந்து வந்த அப்படி. சரியா, அவரு கத்திரிக்காய் போட்டிருந்தோம், ஏக்கர் கணக்குல போட்டிருந்தேன் அப்படின்னாரு. வெறும் 4 ரூபாய்க்கு கிலோ 4 ரூபாய்க்கு போட்டு அவரு அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம இது பேர் என்ன ஒரு இயற்கை முறையில தான் பண்ணியிருக்காரு. இயற்கை முறையில வந்து கெமிக்கலோட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ரேட் வைஸ். அப்படிங்கும்போது அவர் அவ்வளவு காஸ்ட் வச்சும்
ஒரு ஃபெயிலியர் ஆகி அப்புறம் அதுக்கடுத்து எனக்கு இப்போ வந்து எனக்கு மல்லிகை பற்றி ஃபுல்லாக வேணும் அப்படின்னு டீட்டெயில் வந்து அவர் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அப்புறம் அவர் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகி சரி அப்போ நாளைக்கு எனக்கு ஆல்ரெடி ஒரு 400 செடி வச்சிருக்காரு. சரியா செடி வச்சிருக்காரு. அதுக்கடுத்து இன்னொரு 1 ஏக்கருக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாக எல்லாத்தையும் ஏரியா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, அந்த மாதிரி நிறைய ஃபார்மருக்கு வந்து மல்லிகை சாஸ்மெண்ட் இறக்கிட்டாங்க. சரியா, இது வந்து நிறைய வியாபாரிகளுக்கு வந்து என்ன பண்றாங்க, இதை வந்து ஒரு அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மல்லிகை பூ வந்து நிறைய வந்து வரது மாதிரியும் தேங்கி கிடக்குற மாதிரி அவங்க ஒரு வந்து கிரியேட் பண்றாங்க. சரியா, ஏன்னா அவங்க என்ன சொன்னா இழுப்பே இல்லை அப்படிமா. இழுப்பு இல்லாம அப்படின்னா அவசியம் மார்க்கெட்ல கிடந்துட்டே இருக்கணும். ஆமா, சரியா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் போகவே இல்லை. இதுல ப்ராப்பரா இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். சரியா, எல்லாமே இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லா சாஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா. சரியா, அவங்க ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எஃபெக்ட் எடுத்திருந்தா அவன் என்ன பண்றான், அவனுக்கு கமிஷன் என்ன கிடைக்குதோ அதுதான் எடுக்கிறான ஒழிய விவசாயிகள் வந்து எப்படி இருந்தான்னு அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இல்லாம போச்சு. மல்லிகைப்பூ சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செம்பேன் பிரச்சனை அதிகமா இருக்கும். செம்பேன் பிரச்சனை, அதுக்கடுத்து இப்போ ஹவுசல்ல வந்து நிறைய விழுது. ஏன்னா அந்த இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொசு தான் இதோட பாத்தீங்கன்னா பிரச்சனைகளே அதிகமா இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் கொசு பற்றி நான் அது ஆக்சுவலாக வந்து அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். அதில் ஆல்மோஸ்ட் இல்லை, இருக்கிறது 1-2 இருக்குது, அதையும் பார்த்துருவோம். சரியா, இதை கொஞ்சம் பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, இதில் இருக்கு பாருங்க. இந்த கறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். சரியா, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆட்டி வந்துருச்சு அப்படின்னா இப்போ கண்டினியூவாக பூ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு 10 கிலோ வந்துட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு வந்துருச்சு அப்படின்னா ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஒரு 2 கிலோ 3 கிலோவுக்கு வந்துடும். சரியா, டோட்டலா அவுட் ஆயிரும். இன்னைக்கு கொசு ஆயுது அப்படின்னா ஆரஞ்சு கலர் கொசு ஆயுதுன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கடிக்கு இருக்கும். ஒரே நாளையில பாதிப்பு இருக்கும். 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி ஆயிரும். டோட்டல் இந்த மாதிரி ஆயிரும். சரி, அப்ப அந்த முட்டிலே அது கரியிரும்ங்கறீங்க. கண்டிப்பா கரியிரும். அதுக்கு அடுத்து நம்ம பூ எடுக்க முடியாது. எஸ், அதனால இப்போதைக்கு பாதிப்பா இருக்கு. பாதிப்பு அதிகமா இருக்கு. சரி, இந்த பாதிப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து நம்மட்ட தனியா மருந்துல வச்சிருக்கோம் நிறைய. சரி, அது ஆல்ரெடி எல்லாருக்கும் வீடியோல போட்டுக்கிறோம். சரியா, ப்ராப்பரா வந்து அதாவது பாத்தீங்கன்னா மருந்துகள் நிறைய இருக்கு. இத அந்த லிஸ்ட் அவுட் பண்றதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஷெட்யூல் போட்டு தான் அனுப்பிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அது அந்த போட்டோ அதாவது என்ன சொல்றேன்னா போட்டோ அனுப்பணும்னா அதுக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அந்த ஸ்டேஜ் தகுந்தாப்புல அதாவது இதை வந்து நம்ம மாத்தி பண்ணிட்டு இருப்போம். சரியா, ஒவ்வொரு காம்பினேஷன் வந்து மாத்தி பண்ணுவோம். அப்படிங்கறதுனால நார்மல் தான். உங்களுக்கு அந்த சொன்ன காம்பினேஷன் தான் முன்னாடி நம்ம பழைய வீடியோல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்.